வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8ஓட லைவ் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, சாச்சனாக்கு பிக் பாஸ் கொடுத்த வார்னிங் என்னன்றது நம்ம பார்த்துடலாம். வார்னிங் கொடுப்பாரு பிக் பாஸ். பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஃபுட்டு எல்லாம் வந்து நிறைய பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஆண்கள் டீம் பக்கம் எல்லாருக்கும் போய் ஊட்டி விடுவாங்க. யாரும் கேட்கல, ஆனால் வாலண்டியராக போய்ட்டு எல்லாருக்கும் வந்து ஊட்டி விடும்போது 2 செகண்ட் 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒன்று சொல்லுவார், என்ன சாஞ்சனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இல்லை பிக் பாஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நாங்கள் ரைஸ் இருந்தது அதான் எல்லாம் ஊட்டி விட்றேன்னு. இது எங்கே பண்ணீங்க? உங்கள் சைடில் பண்ண சமையலா இல்லை இப்போ ஆண்கள் சைடில் பண்ண சமையலா என்ன? இல்லை நான் பண்ண சமையல. உங்களுக்கு யார் இதெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுத்தது? நீ எப்படி பண்ணுவேன்? விஷால் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா டேஸ்ட்டுக்காக ஊட்டி விட்டேன்னு சொல்லு. அது கைப்புள்ள எடுத்து வர கொடுக்குறாரு அவரு. ஆனால் சம்மரைடு விட்டாரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இது வார்னிங்காக வச்சுங்க. வந்து பெண்கள் அணி தனியா ஆண்கள் அணி தனியா போயிட்டு கிராசரி ஷாப்பிங் போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா, அப்போ கிராசரி கம்மி ஆயிடும்ல பெண்கள் டீம்ல இருந்து. அப்போ உள்ளவே ஒரு புல்லுருவிய கேர்ள்ஸ் வச்சிருக்கிற மாதிரி தானே அர்த்தம். அப்போ வந்து சாச்சனா ஒரு புல்லுருவின்னு தானே அர்த்தம். அது கரெக்டாக பிக் பாஸ் கண்டிச்சது செம நோஸ்கட் ஆயிடுச்சு சாச்சனாக்கு. இது ஒரு வார்னிங்காக கூட எடுத்துக்கலாம். இதை வச்சு கேப்டன் ஏதாவது பேசலாம். அந்த கேப்டன் ஒரு மக்கு கேப்டன், அவர் என்ன பேச போறாரு தெரியல. அட்லீஸ்ட் கேர்ள்ஸ் இதை கவனிச்சிருந்தாங்கன்னா பின்னாடி உட்காந்து பேசுறதுக்கு ஒரு நல்ல டாபிக்கா இருக்கும். இது சாச்சனாக்கு ஒரு நல்ல அடியா இருக்கும். ஆமா, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு பணிக்கான டாஸ்க் தாங்க நடக்கும். அது வந்து சூப்பரா இருக்கும். அதுல வந்து பெண்கள் டீம் தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன ஒரு பேலன்சிங் டாஸ்க் தான் வைப்பாங்க. அந்த பெண்கள் சைடில் ஒரு 3 பேரும், ஆண்கள் சைடில் 3 பேரும் போவாங்க. பெண்கள் சைடில் யார் 3 பேர் போவாங்கன்னா ரயான், மஞ்சரி, அப்புறம் வந்து பவித்ரா 3 பேர் போவாங்க. ஆண்கள் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா விஷால், ஜெஃப்ரி, சிவா போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் டீம் வின் பண்ணிடுறாங்க. பெண்கள் டீம் வந்து 35 பாயிண்ட்டு, ஆண்கள் டீம் வந்து 32 பாயிண்ட் எடுத்து தோத்துடுறாங்க. உடனே இவங்க தோல்வியை கூட பொறுத்துக்க முடியாத தீபக் என்ன பண்ணிடுறாரு, சிவாவை வந்து பயங்கரமாக முகத்தில் அரைஞ்ச மாதிரி ஓவர் ஆட்டிடியூட் திமிர்த்தனமாக ஒரு வார்த்தை பேசிடுறாரு. இது கூட விளையாட தெரியாதா, இதை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிசோட் போட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ தூரம் சிவா வந்து ஹர்ட் ஆயிருக்காரு. பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா மேனர்ஸே இல்லாமல் ஒரு கேமுக்காக ரொம்ப தரக்குறைவாக வந்து சிவாவை பேசினது கண்டிக்க தகுந்த விஷயம். சிவா இதால் மனசு கஷ்டப்பட்டு அழுததை லைவ்ல நம்ம பார்த்துருக்கோம். எபிசோட்ல காட்டுறாங்களான்னு பார்ப்போம். இதை சேதுபதி சார் நோட்டீஸ் பண்ணி கேட்கணும். ஆக மொத்தம் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.